அந்த சிவஞானத்தை வாஞானம்னு கருதிக்கிட்டு இருக்க வரைக்கும் முழுசா அந்த சிவஞானம் விளங்காது. விளங்குதாமா? அப்போது அவனுடைய அறிவை தன்னறிவாக கருதுவது, தானே கண்டதாக, காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தானே கண்டதாக. அப்போ இந்த காட்டுகிற அருளை முற்றிலுமாக மறந்துடும். காட்டின அருளை அப்போ எதனால் அப்படி நினைக்கிறோம்? நம்ம மேலே இருக்கிற பற்று இல்லையா? பாசத்து மேலே பற்று போனாலும் பசுப்பற்று, அது என்ன சொல்கிறாரு? பசுப்பற்று காரணமாக. இதைத்தான் 65 சொல்கிறாரு, சிபி 65 இல்லையா? ஆமாம், இதே கருத்து அப்படியே அதை சொல்கிறார். அதனால் நாம் இறைவன் திருவருள் நம்ம அறிவை விளக்கி பொருளை விளக்கி காட்டு உபகாரம் காணு உபகாரம் செய்து நமக்கு ஒரு பொருளை உணர்த்த நாம் அதெல்லாம் மறந்து நாமே கண்டதாக எண்ணுகிறோம். நான் கண்டது தான் நினைக்கிறோம். அதனால் நமக்கு லாஸு தான், ப்ராஃபிட் இல்லை, அது லாஸு தான் இல்லையா? அப்போது அதுதான் இந்த 10ஆம் நூற்பாவில் சொல்கிறார் இல்லையா? அப்போது நானும் அவனும் அப்படின்னு காணுவதும் தானேன்னு காணுவதும் ரெண்டும் ஒன்று தான் இல்லையாம்மா? ஒருத்தன் நானேன்னா சிவன் தெரியாது இல்லையா? சிவம் முழுக்க தெரியாமல் இருக்கிறதும் தெளிவில்லாமல் இருந்தாலும் ஒன்று தான். இந்த நான்கிற உணர்வு ஒன்று வந்துட்டாலே ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் விஷம்தான். விளங்குதா? அதை தான் அங்கே அந்த இதில் சொல்லுவார் இல்லையா? இந்த படிகத்துணை வச்சு சொல்கிறாரா இல்லையா? தனக்கிழலில் என்றாமல் அதுதான் இங்கே. அதனால் இது நமக்கு இந்த பாசப்பற்ற விட்டாலும் நமக்கு உடனே அகம்பிரம ஞானம், இந்த பசு ஞானம்னு ஒன்று வரும். ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்கிறது. ஆதாரத்தினால என்னது? ஆதார யோகம், 6 ஆதாரங்களை பற்றி நின்று செய்கிற யோகம். அதனால் என்ன வரும்? என்னம்மா வரும்? என்னம்மா? என்னது நல்லா சொல்லுங்க. நிராதாரத்துக்கு வந்துடுமா? ஏம்மா இது செஞ்சதுக்கு என்ன பலன்? ஆதார யோகத்தை பற்றி நின்று செஞ்சால் அது என்ன வரும்? அட்டமா சித்தி வரும். அட்டமா சித்தி வருதல்னா என்ன? பாசம் நமக்கு அடங்கியதாகும். பாசம் நமக்கு அப்போ நாம் வியாபகமாகி பாச வியாபியமாயிரும். விளங்குதா? அப்போ நம்ம அந்த பாசத்தை நல்லா பயன்படுத்தலாம். நமக்கு அது தேவையில்லை. சித்தா நமக்கு தேவை, முத்தி தான் தேவை. விளங்குதாம்மா? சித்திகள் தேவையில்லை, இதெல்லாம் இடையூறு. விளங்குதா? அதனால் நிராதார யோகத்துக்கு போகிறோம். அடுத்தது என்னது? நிராதார யோகம் இல்லையா? அந்த நிராதார யோகம் அது பிராசாத யோகம். அதை எதுக்கு செய்கிறோம்? கருவிகளிலிருந்து நீங்குதல் பொருட்டு. இது கருதிகளை அடக்குதல், இதை நீங்குதல். விளங்குதா? அதோட முதிர்ந்த நிலை. அது எப்படி நீக்கிறோம்? இறைவனை பற்றி கொண்டு இதை விடுறோம். விளங்குதா? அதுக்கு பூரா அப்போ அதுக்கு பூரா அதிதெய்வங்களை வச்சுருந்தோம். இங்கே பூரா சிவசக்தி தான் நிராதார யோகமெல்லாம். விளங்குதா? அப்போ சிவசக்தியை பற்றி கொண்டு படிப்படியாக பாசத்திலிருந்து இதான் தசகாரியம், அதை விடுவது. விளங்குதா? அப்படி விட்டால் நிராதார யோகம் செய்தால் அது அந்த 36 தத்துவங்களையும் கடக்கிறது இல்லையா? மீதானம், மீனானது மேலே உயர்ந்த. அப்போ எதை உயர்ந்தனா 36 தத்துவங்களையும் கடந்த அந்த இதுக்கு போகிறோம், மீதானத்தை. அப்போ பாசத்தை கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. விட்டால் வருவது பசுஞானம்கள். விட்டால் வருவது
பசி ஞானம், நான் பிரம்மம் என்ற ஞானம். அதிலிருந்து மீளணும். மீள்தான் மீதானம், அது மீள்கின்ற தானமும், அது மீள வேண்டிய தானம். மீதானத்தை செல்க, அந்த அருளுக்கு அடங்குதலும் செய்க. அதை நாம் பண்டார சாத்திரத்தில் 4ஆக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அருளிலை நான் மேல் என்றார். அருளிலை நான் மேல். அருளே இல்லை, அருளே இல்லை, எல்லாம் முற்றிலுமாக மறந்து. அதான் காண்பான் வெளியிலில் காட்டிடவும் தான் கண்டேன் இல்லையா? இப்போ நாம் ராத்திரி ஒரு பொருளை தேடாமல் தேடிட்டு அடகம், கிடைக்கல. அப்புறம் காலையில் சொன்னால் பார்க்குறோம், நான் பார்த்தேன் அப்படி தான் இருக்கிறோம். ஒளி காட்டிட்டுங்கிறத முற்றிலுமாக மறந்துடுறோமா இல்லையா? அப்படித்தான் நமக்கு காட்டுகிற திருவருளை மறக்கிறோம் அப்படிங்கிறார். காட்டுகின்ற உபகாரத்தை நம்ம மறந்துடுறோம் அப்படிங்கிறார். அதனால் அருளிலை நானே மேல் என்று நினைப்பது, அது எதனால் வர்றதுன்னா, நான் முந்தி நீ முந்தி பாராதேனால இது முந்தி பார்க்கறது இல்லையா? அருளிலை நான் மேல் என்றால், அப்புறம் குரு அங்கே இருக்கிறதுனால அதை உணர்த்துறாரு. நீயே அறிவேன்னா நீ முதலே அறிஞ்சிருக்கணுமே அப்படின்னா, அப்போது அவ என்ன சொல்கிறாரு, அருள் நானும் என்றார். அருளும் நானும். இப்போ அருளுக்கும் ஒரு பகுதி பங்கு இருக்குது, நமக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறது. அருளும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தும் ஒத்த பொருளாக எண்ணுவது, அருளை ஒத்த பொருளாக எண்ணுவது. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம், அவன் பங்கு இருக்குது அப்படின்னு நினை, அதுவும் தப்பு இல்லையா? ஆமாம். அப்புறம் அருளை கருவியாக எண்ணுதல். அறிவை கருவி, நான் பாசத்தை கருவியாக வச்ச மாதிரி அருளை கொண்டு நான் அறிகிறேன் இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னது, அருளில் அடங்குதல். அருளினால் நான் மேலே, நான் மேலே தான். எதனால்? அருளினால். நான் மேன்மையடைந்ததே மூலமே இந்த அருளினால் என்று அடங்குதல் என்று இப்படி 4 படியாக அது நிகழுது. அது சடிதியில் மறைக்கூடிய ஒரு ஞானம்தான். ஆனாலும் அதில் இந்த 4 உணர்வுகள் தோன்றி தான் படிப்படியாக மறையுங்கிற. விளக்குதாமா? ஆமாம். இதெல்லாம் ஒரு விபரீதம். அது பசிஞானம்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறாரா இல்லையா? அதான் கருது பசிஞானம் பாரு. அது என்ன சொல்கிறாரு? கருது பசிஞானம். அப்போ அது இருக்கிற வரைக்கும் சிவஞானம் முழுமையாக விளங்குறது. அதனால் எந்நாள் விடும், அது எப்போது தீரும், அது நீங்க வேண்டியதான். குரு நின்று கண்டிப்பாக அதை நீக்கிடுவார். அப்புறம் ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியார் செயல். ஒளியும் இருளும் ரெண்டும் மறுதலை. மறுதலையில் ஒரு தலை, மறுதலையில் ஒரு தலை. என்னது? வேற்றுமையில் ஒற்றுமை. என்ன தன்மையில் ஒத்து இருக்குது ரெண்டும்? உசாமா சொல்லுங்க. ஒளிக்கும் இருளும் ரெண்டும் மறுதலை பொருள் தானே. அதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை இருக்குது? யோசிக்க. என்ன சார், எல்லாம் நேரம் ஆகி எல்லாம் களைச்சி போச்சு. ஓஞ்ச நேரத்தில் கேட்கல. சரி, நானே சொல்கிறேன், நேரம் ஆகிட்டு முடிக்கணும். விளங்குதா? என்ன தன்மைன்னா பன்மை தெரியாத தன்மை. அதை தான் இருக்குதா இல்லையா? என்ன ஒருமைத்து? எதில்? பன்மை தெரியாத தன்மையில் ஒருமைத்து. இருளில் இருக்கிறவனுக்கு பலவா பகுத்து அறிய முடியாது. அதுபோல் ஒளியில் இருக்கிறவனுக்கும் அந்த ஒளியை தவிர வேறு பொருளை பகுத்தறிய முடியாது. எனவே அந்த அஞ்ஞானி எதுவும் அறியாமல் அஞ்ஞானத்தில் கிடப்பான், ஒன்றும் இல்லையா? ஞானியும் என்ன செய்வான்?
அந்த சிவம் ஒன்றையே அறிந்து வேறு எதையும் அறியாம். அது சுத்தாணு பெத்தாணு அப்படின்னு ரெண்டும் அணுங்கிறோம். ரெண்டுலேயும் ஆன்ம அறிவு எப்படி இருக்குது? அணுத்தன்மைப்பட்டு இருக்குது. அதனால் வேற்றுமையில் ஒற்றுமை. அது தெளிவு தெளியார் ரெண்டு பேர்கிட்டையும் அதை காணலாம் இல்லையா? தெளியார் இருள் போல, தெளிந்தார் ஒருள் போல. அவர் சிவத்தை என்று எதையும் அறிய மாட்டாங்க, இவங்க இருளை என்று வேற எதையும் அறிய மாட்டார். அவர் துன்பமே வடிவாய் நிற்பார், இவர் இன்பமே வடிவாய் நிற்பார். இதை தொடர்ச்சியெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்து. வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையூர் திருமரபு நீடூடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம்.